அது ஒரு படிநிலை. உச்சகட்ட போஸ்ட் எதிரான ஜனாதிபதி பதவி தான் ஒரு உயர்ந்த பதவி. அந்த ஜனாதிபதி பதவியை வள்ளலார் பெற்றுக் கொண்டார். அதை நாம பெறதுக்கு வழி சொல்றாரு. நீங்க மற்ற மார்க்கத்தில் போனீங்கன்னா பெற முடியாதுன்னு சொல்ல முடியாது. பெறலாம், ஏதோ ஒரு சிறிதளவு பெறலாம். டாப் அது கிடையாது. டாப் எதுனா வள்ளலார் தான். ஏன்னா இது மறுப்பு இன்னைக்கு வரையில தோணல. ஆறுமுக நாவலர் மட்டும்தான் அன்னைக்கு தெரியாம போனார் அறுப்பா மறுப்பான்னு. இன்னைக்கு மேடை தோறும் வீதி தோறும் இந்த மனமில்லா பெருவாழ்வையை வள்ளலாரை பேசி வருவாங்க. எங்கேயாவது இதை பத்தி கேஸ் நடந்தது பார்க்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா சான்று கிடையாது. எனக்கு சான்று என்னன்னா அறுப்பாவில் இருக்குது. அறுப்பாவில் முதல் தலைமுறையிலிருந்து 6 தலைமுறை வரைய வள்ளலார் எழுதி சென்ற பாடல்கள் சான்றாக இருக்குது. அதனால நாங்க போற மேடையெல்லாம் சொல்லிட்டு வரோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அவருக்கே அவரே எனக்கு உண்மை உரைத்தது என்னன்னா, துறை இது மொழி இது நீ செய்யும் பணி இது என பணிந்த மெய்த்துறையே. வள்ளலாருக்கு உண்மையை உரைக்க சொல்றாரு. எனக்கு உண்மையை சொல்லியா, எதுவும் தெரியலையா சொல்லியா. திருமூலர் சொல்றார், தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இதுதான் வள்ளலார் சொல்றார். எவ்வளவுதான் ஒரு மனைவி மகளுக்கு தன் கணவனோட ஆடிய சுகத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமா? சொல்லிக் கொடுக்க முடியாது. முகத்தில் கண் கொண்டு காணும் மூடர்களால் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம். வெளிமுக பயணம் இல்லை, வள்ளலாருடைய பயணம் உள்முக பயணம். உள்ள பாருங்க இறைவனை. நாங்க மாசம் பூசுறதுக்கு இந்த சாப்பாடு போட்டு அவசர அவசரமா போய் ஜோதி பார்த்துட்டு வரோம். அவர் அது எக்ஸலா காட்டினார். எப்படி அம்மலா இருக்குது, லலாட ஸ்தானத்துல ஜோதி இருக்குது. அந்த ஜோதி நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு மரணம் இல்லாத பெருவாழ்வு. அந்த ஜோதி எங்க இருக்குன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அவரே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஒண்ணு, புருவ மத்தியில லலாட ஸ்தானத்துல பகர வடிவ குடியில ஆன்மா இருக்குது. அது ஒரு ஆன்ம ஜோதின்றாரு. அதுக்கு அடுத்த ஜோதி என்னன்னா துரியம் கடந்த ஜோதின்றார். துரியத்துக்கு அப்பால் உள்ள ஜோதின்றார். வேற யாரும் சொல்லாததை அவர் சொல்றாரு. ஆணி பொன்னம்பலத்தை நான் கண்ட காட்சி அற்புத காட்சி. என் உடம்புக்குள்ள கற்பூரம் மணக்கிறது. என் கணவர் என்னோட கலந்த கலப்பதுன்னார். திருமணம் கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்லி தெரியாது. நீ அனுபவிங்க இல்லையா? ஆகவே அன்பு ஆண்மனையம் பட்ட சான்றோர் பெருமக்களே, இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு நல்கிய அண்ணன் ஜெயசிம்மன் அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி வாழ்மொழி கேட்ட உங்கள் அத்தனை பேரின் பொற்பாதங்களையும் மதம் பெருமானின் மன்ன மலர்பாதங்களாக வணங்கி நிறைவு செய்கிறோம். நேரம் இல்லை. எனக்கு நேற்று இருந்த உடல்நிலைக்கு நீங்க வர மாதிரியே இல்லை. காலையில் கூட போய் பெருமாள் கிட்ட தான் நாங்க அதை ஒப்படைச்சிட்டோம். இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்கூலு நேற்று லீவு. நேற்று மாடு விடுன்னு ஒரு விழா கிளம்பலாம், அதனால லீவு. நான் நேற்றே ஸ்கூல் வச்சுட்டு இன்னைக்கு வண்ணமே இருக்குதாங்க அதை சொல்லி ஐயாவுக்கு சொன்னோம். ஐயா எடுத்துட்டார். அவர்கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் எல்லாத்தையும் செய்வாரு. நான் சன்மானத்துக்கு வந்ததுக்கு எங்க பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டாக்டரா இருக்காங்க, ஆர்மியில டாக்டரா இருக்காங்க, கேப்டனா இருக்காங்க, பாப்பா கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கிறா. எல்லாருமே நல்ல நிலையில இருக்காங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த பிறகு என்ன தேவையோ ஐயா கொடுத்துருவாரு. நீங்க கொடுக்க வேண்டிய எதுவுமே கிடையாது. உங்களுடைய மனசு மட்டும் ஐயா மனசு ஐயா கொடுத்தீங்கன்னா ஐயா உங்களை ஏற்றி இங்க வந்துருவாரு. என்றென்றும் அருட்பாவே நமக்கு வேதம், வள்ளலாரே வணங்கும் தெய்வம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம். அருட்பெரும் ஜோதி